வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்கள்ல 3 படங்கள் டைரக்ட் கிரைம் த்ரில்லர் படம், மீதி இருக்கக்கூடிய 2 படங்களும் மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள். இந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ஒரு படம் மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா அதுவும் ஒருத்தான படம். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2022 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன கீடம் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அதாவது கிரிமினல்ஸோட செல்போன் லேப்டாப்லாம் ஹேக் செஞ்சு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வரதான் இவங்களுடைய வேலை. டெக்னிக்கலா பயங்கர நாலேஜான பொண்ணு. இவங்க அவங்க அப்பா கூட தான் இருக்காங்க. அப்பாவோ ஒரு ரிட்டையர்டு வக்கீல். இவங்களுடைய லைஃப்ல ஒரு 3 கிரிமினல்ஸ் உள்ள வராங்க. அந்த கிரிமினல்ஸ்ல ஒருத்தன் நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கடி கால் செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். இதனால கடுப்பான நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸோ இவங்களை கூப்பிட்டு மிரட்டவும் செய்யறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால கடுப்பான அந்த 3 கிரிமினல்ஸும் நம்ம ஹீரோயினுக்கு செய்யக்கூடிய சம்பவம், அதுல இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஹீரோயினோட ஆக்டிங், வில்லன் 3 பேர்த்தோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் த்ரில்லர் படத்துக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம். மொத்தமாகவே இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ ஒரு ஷார்ட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தில் பெருசாக வயலன்ஸ் அடல் கண்டென்ட்லாம் இல்லை, ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2021 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஃபேமிலி டிராமா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, குடும்பம் அப்படின்னா சூரிய வம்சம், வானத்தை போல இந்த மாதிரியான படங்கள் தான் நமக்கு மைண்டுக்குள்ள வரும். ஆனா ஏன் அப்படிதான் படம் எடுக்கணுமா, இந்த மாதிரியும் நாங்க படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அதாவது அப்பா, அம்மா, 2 பசங்க. இதுல அப்பா கேரக்டரை பத்தி சொல்லணும்னா, மொத்த குடும்பத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளு. இந்த ஒரு விஷயத்தினால சுதந்திரமே பறிபோச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்க ஒய்ஃபா இருக்கட்டும், 2 பசங்களா இருக்கட்டும், அவங்க 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிகளுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ராமன், லட்சுமணன் வச்சிருப்பாங்க. இறக்கம், குற்ற உணர்வு, மனிதாபிமானம் இதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. கொஞ்சம் கூட சென்டிமெண்ட் இந்த படத்தில் வரவே வராது. பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் மூத்த பையன். அண்ணன் மட்டும் தான் இப்படி இருப்பானா, நான் அதை விட வில்லத்தனத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி 2வது பையன். நீங்க மட்டும் தான் இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணுவீங்களா, நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவத்தை பண்ணக்கூடிய அம்மா அப்படின்னு சொல்லி 3 பேர்த்துடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கதைக்கு எந்த மாதிரியான கலர் டோன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பிரெக்னன்ட் லேடிஸ், பெண்கள், குழந்தைகள் பார்க்கறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா மன ரீதியாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மற்றவங்க, அதாவது சைக்கோ படங்கள், த்ரில்லர் படங்கள்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும்னு சொல்றவங்க இந்த படத்தை தாராளமாக ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2021 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன சைலன்ஸ் கேன் யூ ஹியர் இட் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா ஒரு ஒர்த்தான படம் தான். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு மலையுடைய உச்சியில ஒரு பொண்ணுடைய சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டையர்டு ஜட்ஜோடைய பொண்ணு. இவங்களுக்கு கல்யாணமாகி ஹஸ்பண்டும் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இந்த ஒரு கேஸை எப்படி சால்வ் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கும் போது கொலை நடந்த இடத்துக்கு போய் அங்கே கிடைக்கக்கூடிய க்ளூவை வச்சு கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியான கதை கிடையாது. மொத்தமாகவே ஒரு சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அந்த 5-6 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க. அது யார் அப்படிங்கிறத என்கொயரி பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரியான கதை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, V1 மர்டர் கேஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தை நீங்க கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த படமும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. பட் ஸ்லோவாக தான் போகும். கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5ல அவைலபிளாக இருக்கு. பட் தமிழ் டப்பிங்ல இல்ல. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டென்ட்லாம் இல்ல, ஃபேமிலியோடயே பார்க்கலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 4வதா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன லெவல் கிராஸ் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா,
பாலைவனம் மாதிரியான ஒரு இடம், அங்கே ஒரு தண்டவாளம், எப்பயாவது போகக்கூடிய ட்ரெயின், ஒரு வீடு, ஒரு மர்மமான நபர், அவருக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னா கூட பல கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நபர், அவருடைய வேலை என்னன்னா, எப்பயாவது ஒரு ட்ரெயின் போகும், அந்த ட்ரெயினை கொடியசிச்சு விடுறது தான் இவருடைய வேலை. இவர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வேகமா போகக்கூடிய ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். ஸோ அவங்கள கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீட்டில் வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கண்முடிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலையும் ஒரு சொல்ல முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரை பற்றின சில உண்மைகள் வெளிவருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தில் மொத்தமாகவே 3 கேரக்டர் தான் வருவாங்க. அந்த 3 பேரும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. போட்டி போட்டு ரொம்ப சூப்பராகவே அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய ட்விஸ்ட் வரும். அதுவும் பார்க்கும்போது ஒரு பொய் சொன்னால் அதில் கொஞ்சம் உண்மையை கலந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பொய்யும் உண்மையை கலந்து சொல்லுவாங்க. இதில் யாரும் சொல்கிறதுனா உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே போவாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போவாங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருக்க தான் செய்யுது. சில த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2019 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன அதிரன் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு பாலடைஞ்ச பங்களாவை காட்டுறாங்க. அதுதான் மென்டல் ஹாஸ்பிட்டல். அங்கே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களையெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸி எல்லாம் ஒழுங்காக நடத்துறதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ கவர்மெண்ட் சார்பாக ஒரு சைக்காட்டிஸ்ட்டை அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி வரவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு போகிறாரு. அந்த பங்களாக்குள்ளேயும் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஹீரோ ஃபகத் ஃபாசிலுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்ததா ஹீரோயின் சாய் பல்லவியை பற்றி சொல்லணும்னா, பெருசாக அவங்களுக்கு டைலாக்லாம் கிடையாது. செய்கைனாலையும் ரியாக்ஷனாலையும் தான் பேசுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. தமிழ் டப்பிங்கில் அதிதன் அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கு IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோடய பார்க்கலாம். பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான நிறைய கிரைம் த்ரில்லர் படங்களை நம்ம வீடியோக்களில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்களில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டோடைய லிங்க்கை நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.